It is a digital way. Chettinad Snacks Online brings the heritage to your doorstep. We connect tiny dots of Chettinad kitchen. Chettinad Snacks Online, the ultimate gateway of heritage-rich homemade products. செட்டிநாடு குக்புக்கில் எல்லோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கூடவே எள்ளு பாயசமும் பார்க்க போகிறோம். எள்ளை வச்சு நான் இந்த 2 ரெசிபியுமே ரொம்ப சுவையாக அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம். வித்தியாசமான ஒரு ரெசிபி. இந்த எள்ளுனுடைய நிறத்தை பார்த்து நிறைய பேர் சாப்பிடாமல் விட்டுடுறோம். இந்த எள்ளில் நிறைய அற்புதமான குணங்கள் இருக்குது. உடம்புக்கு தேவையான குணங்கள், முக்கியமான ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த எள்ளுக்கு இருக்குது. எள்ளுடைய பலன்கள் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். நம்ம எள்ளு சாதத்துக்கு தேவையான பொடியை ரெடி பண்ணிடலாம். இந்த பொடிக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு ரொம்ப நல்லது, அதனால் மிளகு ஜீரணத்துக்கும் நல்லதுங்கிறதுனால ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. காரம் பிடிக்கும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். 2 வரமிளகா. இதை ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். இதை மிதமான சூட்டில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இந்த பொடியை நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா, ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டோன்னா அப்பப்போ எள்ளு சாதம் பண்ணிடலாம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வறுக்கும் போது உங்களுக்கு நிலக்கடலை வேணும்னாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்க்குறேன். இந்த எள்ளு வறுக்கும் போதே ஒரு நல்ல மணம் இருக்கும். இந்த நிலக்கடலையும் சேர்த்து சுவை பிடிக்கும்னா அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ நான் சேர்க்கலை, வெறும் எள்ளு மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் இது கூட சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். லைட்டாக சடச்சடன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் போது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த பேன் சூட்டுக்கே எள்ளு சீக்கிரமாக வறுபட்டுரும். இப்போ இதை ஆற வச்சுட்டு பொடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் ரொம்ப ஸ்மூத்தாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக பொடியாக பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக எடுக்கிறத விட கொஞ்சம் கொரகொரப்பாக எடுத்துட்டோன்னா சாதத்தில் போட்டு கிளறும் போது சுவை அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம பாட்டிலில் போட்டு வச்சுட்டோன்னா எப்பப்போ தேவையான சமயத்தில் சாதத்தில் போட்டு கிளறிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நிறத்தை பார்த்து எள்ளு நல்லா இருக்காதுன்னு முடிவு பண்ணிடாதீங்க. அட்டகாசமாக இருக்கும் எள்ளு சாதம். இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சமையலுக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்துகிறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது நல்லா காஞ்சி வந்த உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்து பொரிச்சு விட்டுடலாம். நீங்கள் கடலைப்பருப்பு, நிலக்கடலை, முந்திரி எது வேணாலும் சேர்த்து தாளிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப க்ரன்ச்சியாக வேணும்னா முந்திரி, நிலக்கடலை எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துடுங்க. நல்ல வாசமாக இருக்கும். பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்க்கும்போது சாதம் ரொம்ப அமர்க்கலமாக இருக்கும். மனம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ உதிராக வடித்து ஆற வச்ச சாதம். நான் பாஸ்மதி ரைஸ் வடிச்சிருக்கேன். நீங்கள் எந்த சாதம் குக் பண்ணுறீங்களோ அந்த சாதத்தில் இந்த பொடி போட்டு கிளறலாம். நான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால பாஸ்மதி குக் பண்ணி ஆற வச்சுருக்கேன். பாருங்கள், உதிராக இருக்குது. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் நம்ம அரைச்ச பொடியை சேர்க்குறேன். உங்கள் சாதத்துக்கு அளவாக சேர்த்துக்கங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் நிறைய சேர்த்து கிளறி விடலாம். அட்டகாசமாக இருக்கும் இந்த சாதம். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு எள்ளு பொடி சேர்த்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து கலந்து விடுங்க. இந்த சாதத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்து இதில் நல்லா கிளறி விட்டுடலாம். இது ரொம்ப சுவையான அட்டகாசமான ஒரு ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். ஈஸியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். அதனால் இது ஆரோக்கியத்துக்கும் நல்லதுங்கிறதுனால இந்த எள்ளு சாதம் செஞ்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த நம்ம லஞ்ச் பாக்ஸு கூட செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப சுவையாக அட்டகாசமாக இருக்கும். நான் இப்போ பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் குக் பண்ணுறீங்களோ அந்த ரைஸில் இந்த பொடியை தாராளமாக போட்டு கிளறி எடுத்துகிட்டு போகலாம். அட்டகாசமான எள்ளு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம எள்ளு பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நான் எள்ளு பாயசம் செஞ்சேன். அந்த ரெசிபியை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது ரொம்ப வித்தியாசமான அட்டகாசமான ரெசிபி. ஈஸியாக செஞ்சிடலாம். இதுவுமே ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய் சூடான உடனே 1 கப் பாசிப்பருப்பு, ஒரு 50லேருந்து 75 கிராம் இருக்கும். இதை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு எல்லோ கலரை இது சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுருங்க. இந்த நெய்யில் வறுத்துட்டோன்னா அந்த ரா ஸ்மெல் இருக்காது, பச்சை வாசம் போயிடும். பாயசமும் ரொம்ப மனமாக அட்டகாசமாக வித்தியாசமான ஒரு சுவையில் இருக்கும். அதுக்காக லைட்டாக வறுத்துட்டு தாராளமாக ஒரு 2 கப் தண்ணி விட்டுருங்க. 2 கப் தண்ணி விட்டு 3-4 விசில் நல்லா குக் பண்ணிவிடுங்க. எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஸ்மூத்தாக குக் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் பாயசம். மூடி வச்சிடலாம். இது குக் ஆகட்டும். அதுக்கிடையில் பேனை சூடு பண்ணிவிட்டு இந்த பாயசத்துக்கு தேவையான முந்திரி, திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். பாயசம்னாவே முந்திரி, திராட்சை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
அதனால் முந்திரி திராட்சை எடுத்திருக்கேன். நீங்கள் பாதாம் திராட்சை வேணும்னாலும் பாதாம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ முந்திரி திராட்சை நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி எடுத்து பொன்னிறமாக வறுத்து எடுக்க போகிறேன். இந்த நெய்யும் இந்த முந்திரி திராட்சை இதுதான் இந்த பாயசத்துக்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது. அதனால் இதை ஒரே மாதிரி வறுத்து எடுத்துடலாம். எடுத்துட்டு அதில் நெய் மீதம் இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அந்த எல்லை வறுத்துக்க போகிறோம். நான் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நிறையா இருந்தால் பாயசம் நல்லா இருக்குங்கிறதுனால சேர்த்துருக்கேன். அந்த எல்லையும் சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன். 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சடச்சடன்னு வெடிக்கிற ஸ்டேஜில் எடுத்துடலாம். இதை ரோஸ்ட் பண்ணி போட்டோன்னா பாயசம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் ஸ்லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. எடுத்து வச்சுட்டு இதுவும் சவுண்டு வந்து ஆறிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக குக் ஆகிருக்குன்னு. நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச எள்ளை இதில் சேர்த்து கொதிக்க விடலாம். இந்த பருப்பும் எள்ளும் சேர்ந்து கொதிக்கும் போது நல்லா சுவையாக இருக்கும். இந்த வறுத்த எள்ளுமே உங்களுக்கு நல்ல அட்டகாசமான, அது நல்லா பாயசம் குடிக்கும்போது நல்லா கடிப்படும் போது அட்டகாசமாக இருக்கும். இது 1 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் வெல்லம் சேர்த்து விடுறேன். இது 3ம் சேர்ந்து நல்லா தளன்னு கொதிக்கட்டும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த வெல்லம் கரைஞ்சி இந்த பருப்பு எள்ளு வெல்லம் இது 3ம் சேர்ந்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா தாராளமாக கொதிக்க விட்டுட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் 1 கப்பு திக்கான பால், நீங்கள் பசும்பால் வேணாலும் சேர்க்கலாம், தேங்காய் பால் வேணாலும் சேர்க்கலாம். நான் இப்போ பசும்பால் தான் சேர்க்குறேன். திக்கான 1 கப் பால் சேர்த்து அதையும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். துருவன தேங்காய் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் பால் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் கொதிக்க விட வேண்டாம். நல்லா பொங்கி வர ஸ்டேஜ் இருந்தால் போதும், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். பால் சேர்த்துட்டேன். நல்லா பொங்கி வரும்போது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடி தூவ போகிறோம். இந்த பொடி எப்படி செய்கிறதுங்கிறது நான் ஒரு ஷார்ட்ஸில் கொடுத்துருந்தேன் ஏற்கனவே. அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த பொடி செஞ்சு வச்சிட்டோன்னா ரொம்ப அட்டகாசமாக சுவையாக இருக்கும். பாயசம் ரொம்ப மணமாக இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம், அப்பப்போ இடிச்சிட்டு இருக்க வேண்டாம். இப்போ முந்திரி திராட்சை சேர்த்து விட்டுடுறேன். சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரும்போது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அட்டகாசமான எள்ளு பாயசம் எவ்வளோ சுலபமாக செஞ்சிட்டோம் பார்த்தீங்களா? ரொம்ப சுவையாக இந்த எள்ளு பாயசம் குடிக்கும்போது இந்த எள்ளு கடித்து சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த 2 ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பயனுள்ள ரெசிபீஸ் நிறைய அப்லோட் பண்ணுவோம், உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வரும். பாரம்பரிய செட்டிநாடு ரெசிபீஸ் எல்லாம் நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். இப்போ நம்ம 2 வித்தியாசமான ரெசிபி பார்த்துருக்கோம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.